So skewness என்ற டாபிக் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் மென் பை தி ஸ்கியூனஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் இதை பற்றி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தெரியணும். ஸோ திஸ் இஸ் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். இது வந்து ஒரு பெல் ஷேப்டு கர்வ், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மீன், மீடியன், மோட் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆஃபாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி, ஸோ திஸ் இஸ் 50% அண்ட் திஸ் இஸ் 50%. ஓகே, ஸோ வந்து இட் இஸ் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த கர்வை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பெல் ஷேப்டு கர்வ்னு சொல்லுவோம். இட் வாஸ் டெவலப்ட் பை காஷியன் பர்சன். ஸோ அதனால காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டேர்ம்ஸ் நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து தெரியணும். ஒன்று வந்து சிமெட்ரிக்கல், இன்னொன்று வந்து அசிமெட்ரிக்கல் இல்லைன்னா ஸ்கியூடுன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் ஸ்கியூனஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா மீன், மீடியன், மோட் எல்லாமே வந்து இந்த இடத்துல லை ஆகும். அண்ட் மீன், மீடியன், மோட் மூணுமே வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஸோ சிமெட்ரிக்கல், ஸோ வாட் இஸ் மென்ட் பை a symmetrical distribution அப்படின்னா in a normal distribution, that is in a bell shaped curve, if mean, median, mode all are equal, எல்லாமே coincide ஆச்சுன்னா அது வந்து symmetrical distribution சொல்லுவோம். when all are not equal அப்படின்னா அதை asymmetrical இல்லைன்னா skewed, skewness சொல்லுவோம். so when mean is not equal to median, median is not equal to mode, then that is known as skewness இல்லைன்னா வந்து asymmetrical. ஸோ டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து சிமெட்ரிக்கல், அசிமெட்ரிக்கல், அதாவது அசிமெட்ரிக்கலுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்கியூடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த டாபிக் தான் ஸ்கியூனஸ்ன்ற டாபிக் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு சிமெட்ரிக்கல்னா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா. ஸோ when mean is equal to median and median is equal to mode, ஸோ எல்லாமே வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா அது சிமெட்ரிக்கல். ஸோ அப்படி ஈக்குவலா இல்லைன்னா அதுதான் ஸ்கியூனஸ் இல்லைன்னா அசிமெட்ரிக்கல்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து ஸ்கியூனஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ as I said, if all the three does not coincide with each other, if all the three are not equal, மூணுமே ஈக்குவலாக இல்லைன்னா அப்ப அதை வந்து நம்ம அசிமெட்ரிக்கல் இல்லைன்னா ஸ்கியூட், அந்த டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்கியூடுன்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கியூனஸ் வந்து ஸ்கியூட் வந்து ரெண்டு விதமாக இருக்கு. ஒன்று பாசிட்டிவ்லி ஸ்கியூடுன்னு இருக்கு, இன்னொன்று நெகட்டிவ்லி ஸ்கியூடுன்னு இருக்கு. ஸோ வாட் இஸ் மென் பை திஸ் பாசிட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் மீன் இஸ் கிரேட்டர் தேன் மீடியன், மீடியன் இஸ் கிரேட்டர் தேன் மோட், எல்லாமே கிரேட்டர் தேன், அதாவது மீன் வந்து மோடை விட கிரேட்டர் தேனாக இருந்ததுன்னா அண்ட் மீடியனை விட கிரேட்டராக இருந்ததுன்னா then that distribution is known as positively skewed. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் தெரியும். ஸோ இதில் வந்து லாங் டெய்ல் வந்து ரைட் சைடை பார்த்தா மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ரைட் சைடில் லாங் டெய்ல் இஸ் கம்மிங் ஓவர் இயர். ஸோ அதனால வந்து இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா நம்ம positively skewed ன்னு சொல்றோம். So when the distribution curve or the frequency curve, if it has a long tail to the right side இருந்ததுன்னா then that is known as positively skewed. அண்ட் நெகட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடில் லாங் டெய்ல் இருக்கும். ஸோ அதை நெகட்டிவ்லி ஸ்கியூடுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து மீன் வில் பி லெஸ் தேன் மீடியன், லெஸ் தேன் மோட், அதை தான் நம்ம வந்து நெகட்டிவ்லி ஸ்கியூடுன்னு சொல்கிறோம். ஸோ mode will be higher and mean, median, everything will be lower. So mean will be lesser than median and lesser than mode, அதை தான் வந்து நெகட்டிவ்லி ஸ்கியூடுன்னு சொல்கிறோம். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கியூனஸ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஸோ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து in a normal distribution curveல if mean, median, mode எல்லாமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை நம்ம சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றோம். ஓகேங்களா. ஸோ அந்த சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அதர் டேர்ம் இஸ்
ஸ்கியூனஸ். ஸோ ஸ்கியூனஸ்னா என்னன்னு பார்க்கும்போது மூணுமே ஈக்குவலாக இல்லை என்றால், ஸோ மூணுமே கோயின்சைட் ஆகல. கோயின்சைட் ஆச்சுன்னா சிமெட்ரிக்கல், கோயின்சைட் ஆகலைன்னா அது அசிமெட்ரிக்கல், இல்லைன்னா வந்து ஸ்கியூடுன்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ வந்து அந்த ஸ்கியூடு வந்து ரெண்டு விதமாக இருக்கு. ஒன்று பாசிட்டிவ்லி ஸ்கியூடு, இன்னொன்று நெகட்டிவ்லி ஸ்கியூடு. பாசிட்டிவ்லி ஸ்கியூடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைட் லாங் டெய்ல் இருக்கும் அண்ட் மீன் வில் பி கிரேட்டர் தேன் மீடியன், கிரேட்டர் தேன் மோட், வந்து அது பாசிட்டிவ்லி ஸ்கியூடா இருக்கும். அண்ட் வந்து நெகட்டிவ்லி ஸ்கியூடில் பார்த்தீங்கன்னா மீன் வில் பி லெஸ் தேன் தி மோட், லெஸ் தேன் தி மீடியன், லெஸ் தேன் தி மோட். அது வந்து லெஃப்ட் சைட் லாங் டெய்ல் இருக்கிறது தான் வந்து நெகட்டிவ்லி ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்மளுக்கு ஆஸ் அ தியரிட்டிக்கல் பார்ட்டா சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்னு தெரியணும், அண்ட் தென் அசிமெட்ரிக்கல் இல்லைனா வந்து ஸ்கியூனஸ்னா என்னன்னு தெரியணும். ஸோ அண்ட் தென் அந்த ஸ்கியூனஸ் வந்து ரெண்டு டைப்பு, பாசிட்டிவ்லி ஸ்கியூடு, நெகட்டிவ்லி ஸ்கியூடு. அண்ட் இதில் அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு டைப் வந்து இருக்கு, ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். ஸோ இதில் ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பவுலேஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ், இந்த டாப்பிக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ரெண்டு டாப்பிக்கும் பேசிக்கலி எதுக்காக இப்போ எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலாஸ்லாம் எதுவுமே கிடையாது. கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு மீன், மீடியன், மோடு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் கால்குலேட் பண்ணிடலாம். எதெல்லாம் மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அண்ட் தென் பவுலேஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு குவார்டைல் டிவியேஷனும் மீடியனும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ பேசிக்கலி வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி குவார்டைல் டிவியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வந்து பவுலேஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஆக மொத்தம் இது ரெண்டுமே ஈஸி தான். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயங்கள் தான், மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், குவார்டைல் டிவியேஷன், இந்த 5 கான்செப்டும் ஏற்கனவே பார்த்தது தான். அதில் மீன், மீடியன், மோடு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரிஞ்சதுன்னா கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் கால்குலேட் பண்ணலாம். And Bowley's coefficient of skewness வந்து it is based upon the quartiles. So quartile deviation உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்க வந்து Bowley coefficient of skewness calculate பண்ணலாம்.